ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்னைக்கு வந்து ஜிபி குட் பேட் அக்லி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, எங்களோட ஒப்பீனியன், எங்களுடைய தனிப்பட்ட கருத்தை தான் நாங்கள் பார்க்க போறோம். எங்களுக்கு எப்படி படம் பார்த்து எப்படி இருந்தது, அந்த படம் ஃபர்ஸ்ட் ஷோ இல்லை ரெண்டாவது ஷோ எப்படி இருந்தது என்று தான் இப்போ நாங்கள் கதைக்க போறோம். கூச்சப்படாம சாப்பிடுங்க. ஐட் ஃபேன்ஸ் வந்து ஒரு அடிக்கிறீங்கள, எனக்கு தோன்றதை நான் சொல்லுவேன், உங்களுக்கு தோன்றதை நீங்க சொல்லலாம், பயப்பட தேவை. பயப்படாத பயப்படாதா. ஸோ டோட்டலாக பார்க்க போனால் ஏகேயோட முதலாவது கொஞ்சம் நல்ல விஷயங்களை பார்த்து விட்டு பிறகு எங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பிறகு பார்ப்போம். முதலாவது நல்ல விஷயம் என்றாலே ஸ்டார்டிங்கே வாரது கண்ணுக்கு முன்னால் வாரது எங்களோட ஏகே தான். படம் ஃபுல்லாவே ஜிபியு என்று சொல்லி சொன்னா ஒரு ஃபேன் போயா நம்மளோட ஆர்த்திக் ரவிச்சந்திர ஏகே 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 ஏகேன்னு சொல்லி வேற லெவலா செஞ்சிருக்கிறேன். செதுக்கி இருக்கிறேன்னா சொல்லணும். சில மாதிரி ஏகேன்ற ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு காஸ்டியூம் வந்து திடீர்னு அங்க பார்த்தா அடுத்த சீனுக்கு போறது காஸ்டியூம் கடைசியில அந்த கடைசி கிளைமேக்ஸ் முதல்ல ஒன்று இருக்கு ஒரு சீன், அதுக்கு பிறகு ஒரு காஸ்டியூம் வருது, அந்த ஃபைட்டுக்கு போறதுக்கு ஒரு காஸ்டியூம் இருக்குது, அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் அப்படி பட் அதுக்கு போடுற அந்த இது எக்யூப்மெண்ட்ஸ் அந்த கால் எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆர்த்திக்கோட யூனிவர்ஸே ஒரு வித்தியாசமான ஒரு குட் பேட் அக்லி என்ற மாதிரி இருக்கும். வித்தியாசமான ஒரு காஸ்டியூமாக தான் இருக்கும். காஸ்டியூமை விட அவங்களோட ஒரு வேர்ல்டு பில்டிங்கே ஒரு டிஃப்ரெண்டான வேர்ல்டாக இருக்கும். அந்த வேர்ல்டுக்குள்ளே ஓகே நாங்கள் ஒரு இதுக்கு வந்துட்டோம்ன்ற மாதிரி இருக்கும், ஒரு புது உலகத்துக்கு போன மாதிரி இருக்கும். இந்த யூஸ்வலா இது நடக்காது, நடக்கும் ஆர்த்திகோட யூனிவர்ஸ் இப்படி எல்லாம் நடக்கும், என்னென்றாலும் நடக்கும், என்ன நினைச்சாலும் இப்படி கொண்டு வரோம் பேர்ல என்னெல்லாம் செய்யலாமோ அது ஆர்த்திக் யூனிவர்ஸ் என்று இந்த படம் பார்த்த அப்புறம் எனக்கு விளங்கிச்சுது. ஏகே ஃபேன்ஸுக்கு வந்து நிறைய விடாமுயற்சிக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு விடாமுயற்சியில நிறைய பேர் இப்படி அடக்கி கொண்டு இருந்தாங்க. படம் முக்கிக்கொண்டு அடி நான் தியேட்டர்ல பாக்கி விடாமச்சு நான் இப்படி இருக்கிறேன் சரியா இருந்து எல்லாரும் இருந்தான் இருக்காங்க. நான் எல்லாரும் அடிடா திருப்பி அடிடாடு படம் முடியும் வரையும் கடைசியில அவனவனுக்கு அடிச்சுட்டு தான் போனோம். ஏன்டா கடைசியில அவங்கள தெரிஞ்சுக்க விடாமச்சு கடைசியில நான் வந்து திருப்பி அடிக்கிற மாதிரி இருக்கும். அது அப்படி பாக்க விடாமச்சு அப்படி பண்றாங்க, ஜிபி உண்டா இப்படி பண்றாங்க. நடுவுல கதை நான் இந்த படத்துக்குள்ள போகும்போது கதை வந்து ஒரு தேவையில்லை, கதை எனக்கு தேவையில்லைன்னு தான் போனேன். ஏன்டா நிறைய நல்ல நல்ல படங்கள் வருது அந்த கதை விதமாக. சரி நாங்கள் ஒரு என்ஜாய்மெண்ட் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு படமாக இது இருக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்லாம் போனானே போய்க்கே நான் ஸ்டார்ட்லேயே சொல்லிப்பேன் உங்களுக்கு. இந்த படம் என்ன ஸ்டார்ட்லேயே எனக்கு அந்த மைண்ட் செட். சில பேர் வந்து படத்தை எதிர்பார்க்காம, சில பேர் வந்து என்ன சொல்கிறேன் கழுவி ஊற்றணும் இந்த படத்தை பார்த்துட்டுன்ற மாதிரியே போவாங்க மைண்ட் செட்டில். நான் அந்த மைண்ட் செட்லேயே போயலை. நான் போய்க்கு என்னண்டா டெய்லர் பார்த்து டீசர் பார்த்து நல்ல ஒரு ஹைப்பில் எதிர்பார்ப்பு கூடி போய் இப்படி இருந்தேன் ஹைப்பில் போனாங்க. அப்பவும் யோசிச்சேன் கூட ஹைப் ஏற்றக்கூடாது. ஏற்கனவே நான் எங்களோட டெய்லர் வெயிட்டு சொல்லியிருப்போம், கூட கைப் ஏற்றி அப்புறம் கங்குவா மாதிரி வேற வேணும்ட்டு நான் சொன்னேன். அதால நான் பெரிய கைப்பு இல்லை, ஓகே நல்ல டெய்லர் நல்ல ப்ராமிசிங்காக இருந்தால் டீசர் வேறு லெவலில் இருந்துச்சு சரின்னு போனோம். போய்க்கு நான் ஸ்டார்டிங்லேயே வாங்க சொன்னேன் என்னென்னா நான் வந்து இந்த படத்தை வந்து கதை என்ன கதை இல்லாடி வரையில இன்றைக்கு என்ஜாய் பண்ணுறோம், பார்த்து விசில் அடித்து கத்தி தொண்டைகளையே என்ஜாய் பண்ணுறோம்டா. அது நடந்துச்சாண்டா நடந்தது, இண்டோர் வரைக்கும் நடந்தது. அதே போல் கலைச்சி போனோம், நான் கலைச்சிட்டேன். மற்றவர்கள் என்னமா என்ன தெரியல. ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன் எங்கள் தியேட்டர்லேயே வந்து நிறைய பேர் வந்து படம் முடிஞ்சு அந்த கடைசியாக இப்போ பிகேந்த சீன் எல்லாம் போடுவாங்க, அதுலையெல்லாம் நான் நின்று பார்த்தேன்னா அது நல்லா இருந்தது. அந்த ஐசர் அந்த ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. அதான் ஃபுல்லா ஐசர் வாயில வருது, ஐசர் ஏகேதான் ஒரு ஃபேன் போயா டோட்டலா அவர் அப்படியே சிம்பாலிக்காவே அந்த பாட்டு விட்டு ஏகே யோசிச்சிருக்காங்க. ஓகே இது ஏகே தான், ஏகே யூனிவர்ஸ். அதை விட ஏகேன்ற ரெஃபரன்ஸ் மற்றது எங்கட நொஸ்டாலஜி கொண்டு வர மாதிரி நம்மளோட ஏகேயோட என்ன படம் பழைய படங்கள் தீனா எல்லாத்துக்கும் படத்துக்கு சாங்ஸ் ரீமிக்ஸ் கொண்டு வந்தாலும் பரவாயில்லப்பா. படம் ஃபுல்லாவே ரீமிக்ஸ் தான். படத்திலேயே ரெஃபரன்ஸ் வச்சு தான் படம் ஃபுல்லா. மற்ற நீங்க கதையை ஒன்றும் எதிர்பார்க்க இயலாது. என்னென்னா ஒரு கதை வந்து மகனுக்கும் அப்பாவுக்கும் உள்ளே ஒரு சென்டிமெண்ட் அது இதுன்னு ரைவ் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு வந்து ஒர்க் ஆகல.
அந்த சீன்ஸ் நம்ம நீங்க அழதான் நீங்களா நீங்க அழுவுறீங்க இல்ல சார் இல்ல கண்ணு கலங்குது அழுவல சார் இல்ல வந்துடுச்சு சாரி ஐயோ அதாவது அவ்வளவுதான். எனக்கு வந்து பையனுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஏகே பிரேம்ல அப்படித்தான் டைரக்டரும் எலிவேட் பண்ணியிருந்தார். ஏன்டா மற்ற ரோல்ஸுக்கு இம்பார்ட்டன் கொடுக்காம ஏகே தான் ஃபுல்லாவே. ஏன்னா அப்படி சொன்ன ஃபேன் பாயா இருந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான் செய்திருக்கிறாங்க. மற்ற பெரிய பெரிய வில்லன் கூட நம்மளோட ஏகே தான் சொல்லுவாங்க. நானும் பெரிய வில்லன் வந்துருக்காங்கன்னு பார்த்தா அவங்களும் வந்து ஏகேக்கு பில்டப் பண்ணிக்கிட்டு அந்த லெவலுக்கு பாக்க டோட்டலா ஒரு ஃபேன் பாயா தான் செஞ்சிருக்காங்க. அதான் உண்மையா ஐத் ஃபேன்ஸுக்கு இனி வந்து ஒரு 10 வருஷம் ஐத் படம் பண்ணி காட்டி பிரச்சனை. ஏன்டா அப்படி 10 படத்தை சேர்த்து பில்டப் சீன்ஸா இருக்கலாம், ஃபைட் சீன்ஸா இருக்கலாம், எல்லாமே ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல கூட பேசினா மறந்துட மாட்டேனா. ஒரு 10 படத்தை சேர்த்து ஒரு படத்துக்குள்ள வச்சா அப்படி இருக்கு. எனக்கு அப்படித்தான் இருந்தது. கொஞ்சம் பார்க்க இந்தியாவில நல்லா இருந்தது. பிறகு பார்க்க எனக்கு அந்த ஓவரா ஒரு என்ன சொல்ற இனிப்பு நிறைய சாப்பிட்டா ஒரு வயிற்று பிரெட்டு வந்த உங்களுக்கு அப்படி இருந்திருக்கும். பட் ஏகே ஃபேன்ஸ் அதான் நான் சொல்றேன் ஏகே ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்கும். ஒரு ஜென்ரல் ஒரு சாதாரண ஆடியன்ஸ் ஓகே. ஆனா நான் வந்து போனது என்ன மாதிரி கதை வேண்டாம் என்ஜாய் பண்ணணும்னு போனேன். அப்படி போன எனக்கே வயிற்று பிரெட்டு தான்டா அந்த அளவுக்கு கூட்டிட்டு. இப்ப சில படத்துல ஸ்மார்ட் சீன் வந்து சில ஒரு என்ன ஸ்டேஜிங் எல்லாம் வந்து ஒரு சீன் வந்து ஒரு தானாவே ஒரு மாஸ் வரும் படத்துல. இது மாசுக்குலாம் படமே இருக்கு. படத்துல மாஸ் சில படத்துல மாஸ் இருக்கு. மாசே படமா வந்து இது மாசு தான் படமே. பில்டப் இருக்கலாம் படத்துல. ஆனா படம் ஃபுல்லாவே பில்டப் தான். ரெஃபரன்ஸ் இருக்கலாம் படத்துல. ஆனா படம் ஃபுல்லாவே ரெஃபரன்ஸ் தான். சரி வேற என்ன பழைய பாட்டு இருக்கலாம் படத்துல. ஆனா படம் ஃபுல்லாவே பழைய பாட்டு தான். அதாவது நிறைய வேலை மிச்சம். அவட பேர் என்ன இப்படி இருந்த பேரை டக்குன்னு வந்து இப்படி விட்டுட்டாங்க. அப்படி இல்ல எனக்கு பிஜிஎம் ஓகே. ஆனா காது நொந்தது கொஞ்சம். நான் பார்த்த தியேட்டர்ல கொஞ்சம் சவுண்ட் கூட்டி போட்டாங்க. எனக்கு பார்த்த மட்டும் பாக்க ஜிவிஏ மியூசிக்ல வடிவா யூஸ் பண்ணல வந்த மாதிரி பிஜிஎம் சாங். ஜிவி கொடுத்த பில்டப்ப பார்த்துட்டு நானும் பெரிய சம்பவம். அதோட ரிலீஸ் பண்ணையில நாங்க எல்லாம் சம்பவம் செய்ய போறோம்னு சொன்னாங்க. அதுல ஒரு நல்ல பாட்டு இருந்தது. அந்த கடைசியில வேறும் அந்த ஒரு அந்த நான் டெய்லரோட சொல்லி இப்ப ஒரு ரெப் பண்ணு இருக்கு. அதுல நல்லா இருக்கு. செதுக்கப்பட்ட சில அது வந்து அது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து நிக்சன் பாடியிருப்பேன். அதோட இன்னொரு எல்லாரும் சேர்ந்து ஒரு ரிமிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அது நல்லா இருந்தது. ரிமிக்ஸ் இல்ல அது ஒரு ரெப் மாதிரி. அந்த விஷயம் நல்லா இருந்தது. மற்றது புலி சாங் அதுக்கு தவிர அதான் இந்த படத்துல லாஜிக் பார்க்க கூடாதுன்னு சொன்னால அதுவும் ஒரு முக்கியமான சீன்ல பையனை காப்பாத்துற நேரத்துல அப்ப என்ட்ரி கொடுப்பாங்க சிம்ரன் மேம். அவா என்ட்ரி கொடுத்து பிறகு அது பரவாயில்லன்னுட்டு இதுல இருந்து எனக்கு அந்த புலி கூட ஓகே. எனக்கு வந்து எந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் புலி சாங் இருக்குல்ல அது வந்து ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கு. எனக்கு வந்து அது பிடிக்காம இல்லை. அது வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு டிஃப்ரெண்டான யூனிவர்ஸ். ஒரு வித்தியாசமான இது. அதுக்கு போய் நாங்க இதெல்லாம் பார்க்க கூடாது. என்ஜாய் பண்ணுவோம். எனக்கு அதை விட எனக்கு சிம்ரன் என்ட்ரி தான் பிடிக்கல. ஏன்தான் சிம்ரன் என்ட்ரி ஓகே. அந்த பழைய கனெக்ட் எல்லாம் ஓகே. அந்த சீனுக்கு அது எனக்கு லொஜிக்கே இல்ல. ஆளும் மீறின மாதிரி கிடக்கு. ஏதோ இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறா என்ற மாதிரி கிடக்கு. தெரியாண்டு கடத்த சொல்றது ஏகேண்ட இது எங்க போனாலும் ஏகே பாது. இது பரவாயில்ல இன்டர்நேஷனல் லெவல்ல கனெக்ட் வச்சிருப்பாங்க. நம்மளோட ப்ரொஃபசர் வந்து அதெல்லாம் ஆனா எனக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்தேன். நான் பிடிச்ச விஷயங்கள் சொன்னேன்டா. நான் எனக்கு பிடிச்ச விஷயம் சொல்றேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சொல்லுங்க. கதைச்சு முடிவெடுத்து எது நல்லது கெட்டதுன்னு ஒதுக்குவோம். அது எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து இன்டர்வல் சீக்வன்ஸ் வேற லெவல். எனக்கு இன்டர்வல் வரைக்குமே படம் ஒரு எங்கேஜிங். முதல் பில்டப் இருந்தாலும் ஓகே என்ன நல்லா தான் இருக்கு. ஏகே எவ்வளோ நாள் கழிச்சு இப்படி பில்டப் கொடுத்து பார்க்குறவங்க நல்லா இருந்துச்சு. அந்த என்ட்ரி ஜெயில் என்ட்ரி எல்லாம் நல்லா இருந்தது. அது ஸ்டார்டிங் தானே. போப்பா தெரிவி தான் கடைசி வரைக்கும் பில்டப் பண்ண போறாங்க. அந்த என்ட்ரி மற்றது அந்த அந்த வாட்ஸா மாதிரி தெரியுமா இந்த பாம்பே விட்டு போகும்போது திரும்பி போவார் ஒரு சீன். கொலர் எழுது அந்த சிலோ மாசம் போக்கலாம். அதான் ஐத்தோட ஸ்கிரீன்ஸ் பிரசன்ஸ் வந்து வேற லெவல். அதுவும் இப்படி ஐத்துக்கு மேல நீங்க பார்த்து ஏகே வந்து இப்படி பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படி எல்லா படத்துல ஏகே ஃபேன்ஸ் இவ்வளோ காலமா ஏகே பார்த்து கொண்டே ரசிச்சு கொண்டே இருக்கலாம். சில சீன்ல எல்லாம் அந்த என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடுவோம். அந்த போட்டோ ஷூட்டுக்கு முன்னுக்கு சீன் உங்களை விளங்கி இருக்கும். அதுல எல்லாம் ஏகே டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கும். அந்த வேற லெவலில் கலர்ஃபுல்லா. அதே மாதிரி நான் சொல்றேன் அந்த என்ட்ரி அந்த மும்பையை விட்டு போய் ஒரு சீன் ஒன்று இருக்கு. வாட்ஸா திரும்பி வந்துட்டா அந்த மாதிரி இருக்கும். அந்த சீன்லாம் வேற லெவல்ல இருக்கும். அந்த இதை என்ன இந்த சட்டரை எழுத்து மூடிட்டு அந்த சீன் அந்த தியேட்டர்ல வேற அந்த இப்படி ஒரு சீன் அந்த சீன் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அது வந்து நல்லா இருந்தது. அதுக்கு பிறகு ஓகே அப்படி போய் அது பிறகு பார்த்தா எங்களுக்கு ரிப்பீட்டடா போயிட்டு
ஒரு விஷயம் ஒருக்கா என்ன 2 தடவை ஓகே 3 தடவை ஓகே தொடர்ந்து அப்படியே ஒரே மாதிரியே போய் கொண்டு பட்டனா ஓகே ஏகே வந்தா சரி இதுல ஆங்கிள் கேமரா எடிட்டிங் சொல்ல மறந்துட்டு அந்த இடத்துல எடிட்டிங் நல்லா இருந்தது வேற லெவல். அந்த எடிட்டருக்கு சூப்பர், படம் ஃபுல்லாக எடிட்டிங் நல்லா இருந்தது. ஆனா அந்த கடைசியில் எனக்கு ஒரு 2-3 இடத்துல ஜம் கட் தெரிஞ்சது. அது வேணும்னு விட்டாங்களா இல்லது அந்த கடைசியில பையன் அப்பா பார்க்க வரைக்க அவரை கூப்பிடு திரும்ப அதை இங்க அனுப்பாங்க. என்னடா நடக்குது இங்கே ஜம் கட் அப்படியே தெரியுது. அதுவும் பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அப்படியே தெரியுது எனக்கு. மற்றது எனக்கு இந்த சீன் வந்து உண்மையாவே ஃபேவரட் சீன் எனக்கு. அது வாலி ரெஃபரன்ஸ் இருக்கு அந்த பவுக்கம் போட்டு அதுல என்ன ஏகேகே ஏயா என்றெல்லாம் வேறு அந்த எந்த மனுஷரா 100 வருஷம் அப்படி அந்த சீனை சொல்லி அந்த சீன் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டையுமே அந்த போன் கதைக்கிறதா இருக்கணும் அர்ஜுன் தாஸோட கதைக்கிற மாதிரி அதுல இருந்து இல்ல அவர் அந்த உள்ளுக்க போறாரு அந்த பேங்க் மாதிரி ஒன்று அவங்களோட உள்ளுக்க போறதுல இருந்து ஐ ஆம் வெயிட்டிங் அண்ட் இன்டர்வல் வரைக்குமே செதுக்கிருக்கிறேன். அந்த சீன் எனக்கு உண்மையா பிடிச்சிருந்தது. அதுக்கு பிறகு நான் இன்ட்ரெஸ்டா தான் இருந்தேன் இன்டர்வல் பிறகு என்ன நடக்க போகணும். அதுக்கு பிறகு பார்த்தா சரி ஓகே நல்லா இருக்கு. இப்போ படம் இப்போ ஜோதிச்சு பார்த்தோம்னா என்ஜாய் பண்ணான் இல்லையான்னு இல்லை. ஆனா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா வந்து படம் படிக்குமோன்ற ஒரு டவுட் தான், ஒரு கேள்விக்குறி. சில இடங்கள்ல லாஜிக் மிஸ் ஆனது. ஆனா பார்த்தா எல்லா இடமே நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்துட்டு இருக்கு. எனக்கு ஏகே ஃபேன்ஸ் பார்த்து முடிக்கல. ஏகே ஃபேன் எனக்கு என்ன 4-5 நாள் சென்னாதான் தெரியும், மத்தாக்கள் பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி இருக்கு படம் வந்து. ஆனா எனக்கு நான் பார்த்தேன், நான் முதல் நாளே பார்த்தால நான் ரிவ்யூ ஒன்றும் பார்க்காம தான் போய் பார்த்தாலே எனக்கு எந்த இதுதான் இண்டோல் சீன் நல்லா இருந்தது. பட் அந்த கனெக்ட் ப்ரொஃபஸர் டோன்லி மற்றது எங்கட இவர் ஜோன் பிக் எல்லாரும் வந்து எனக்கு அந்த ஸ்டோரி சொல்லப்பட்ட விதம் நல்லா இருக்கு. அதான் அந்த ஏகே எப்படி எல்லாம் அவர் ஆரண்ட அந்த பில்லா எல்லாம் வேற நடந்து தியேட்டர்ல பாக்கலாம். வேற இடத்துல பாத்துறாங்க பார்த்தா அவங்களுக்கு சவுண்டு இதெல்லாம் தியேட்டர்ல பார்த்தா தான் நல்லா இருக்கும். ஒரு கட்டத்துல சவுண்டு கூட நான் சொன்னேன் எங்களோட தியேட்டர் சவுண்டு கூட காது சரி ஜவ்வு கிழிஞ்சிட்டு அந்த அளவுக்கு ஜிவி பிராஸ் வந்து டக்கு டக்கு புலி 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 அந்த பாட்டுல நான் வந்திருக்கேன். இல்ல எனக்கு அந்த பாட்டு பிடிச்சிருந்தது. எனக்கும் பாட்டு பிடிச்சிருந்தது. பட் அந்த மனுஷனை வச்சு ஒரு வீடியோஸ் அவங்க பண்ணி விட்டாங்களே. அவர்கிட்ட ஸ்டைல் அதுதான், அவர்கிட்ட ஸ்டைலே அப்படிதான் அப்படி ஆட்டுறதான் தலையாட்டு அது தொடர்ந்து அப்படியே வச்சுக்கணும். எனக்கு இன்னும் இவ்வளவு நல்லா இருந்தது. அது வந்து காப்பாது நல்லா இருந்தது. அதுக்கு ஒரு பாட்டு ஒரு பில்டப் மாதிரி அது இல்ல அது ஒரு வித்தியாசமா இருந்தது. டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் கொடுக்கணும். நடுக என்ன கதை அப்படித்தான் நான் போய் பார்த்தேன். கதையும் அவ்வளவு முக்கியம் படத்தை கண்டு படம் பார்த்து முடிஞ்ச அப்புறம் நான் விளங்கிச்சு ஒரு என்னால ஜீர்ணிக்க முடியாம போயிடுது படத்தை. சாப்பிட்டு சமைக்கல என்ன சமைக்காடி என்ன அப்ப இதுக்கு அந்த இது போடணும் இந்த சாப்பாடு சொல்லியிருந்தேன். ஏகே யூனிவர்ஸ் அப்பா நீங்க ஏகே ஃபேன்ஸா இருந்தா அந்த படத்தை என்ஜாய் பண்ணீங்க. மற்ற ஃபேன்ஸுக்கு டவுட் தான் நான் சொன்னேன். சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது. நார்மலா நீங்க ஐஸ்வரை பிடிக்குமென்றாக்களுக்கும் பிடிக்கும் இந்த படம். என்ன மாதிரியாக எனக்கும் ஐஸ்வரை பிடிக்கும். அப்போ அப்படியானக்களுக்கும் பிடிக்கும் படம். ஆனா நான் வந்து என்ன சொல்றது அதுதான் ரிப்பீட்டடான பில்டப் தேவையோ அவ்வளோ பில்டப். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஹாப்லயே முடிஞ்சது பில்டப். அதிலே அவர் யாரும் தெரியும். முக்கியமா அர்ஜுன் தாஸ் ஸ்டார்ட்ல பார்க்கவே பெரிய என்ன எவ்வளவுக்கு யூஸ் பண்ணலையான்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தா அர்ஜுன்? எனக்கு வந்து அவர் கொடுத்த ரோலுக்கு அவர் இதா செய்யிருக்கான்னு எனக்கு விளங்கு. நல்ல டிஃபரெண்டான இல்ல அவரை வந்து இப்படி நான் பாக்கல இல்ல. அப்ப எனக்கு அதுவும் ஒரு நல்ல ஃபன்னா நல்ல எனக்கு இந்த மாதிரி என்னன்னா ஒரு ஃபன்னான ஒரு வில்லனை தான் காட்டியிருந்தாங்க. ட்விஸ்ட் எல்லாம் வச்சுக்காங்க அதெல்லாம் முன்னுக்கே இது விளங்கிடுது. இதுதான் பிரியா வேரியர் வச்ச ஒரு டீஸ்ட் அதை எனக்கு முதலே விளங்கிட்டு இதான் நடக்க பிரியா வேரியர் அவர்கிட்ட லவ்வரா இருக்குமான்னு எனக்கு தெரிஞ்சது. அது கடைசியில அது அந்த சாங்குக்கு இவர் கிங்ஸ்லி ஆடுவாரு பாரு. இல்ல அது நல்லா இருக்கு. அந்த மூமெண்ட் நல்லா இருந்தது. அதான் சில மூமெண்ட் ஒரு ஸ்மார்ட் அது என்ன சொன்னா ஸ்மார்ட்னஸ் இல்லாம இருக்கு. அந்த இன்டர்வல் சீன்ல வெளியின ஸ்மார்ட்னஸ் வந்து எல்லா இடம் இருந்ததுனால நல்லா இருந்துக்கு. அந்த போன் கோல்ல கதைக்கிற சீன் எல்லாம் வேற இல்லை. ஐ ஆம் வெயிட்டிங் எல்லாம் நான் விழுந்துட்டேன். அதுக்கே காணும். அதோட ஏகே அதை விட தொட்டு பேசும் தான பாட்டெல்லாம் எங்களை பெரிய வேறையானது நல்லா இருந்தது. பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும் போது நல்லா தான் இருந்தது அந்த சீனெல்லாம். மற்றது அதான் சிம்ரனை கொண்டு வந்தது. மற்றது இஷ்டத்துக்கு என்ன சொல்லுங்கன்னா என்ன எனக்கு என்ன ஏன்னா சிரிப்பு வருது சில சீன்களை பார்க்க. இஷ்டத்துக்கு வராங்க இஷ்டத்துக்கு எல்லாமே கண்ட்ரோலே ஐத்துலாம் இருக்கு. உலகமே பெரிய ஹீரோ நம்மளோட பிரபுவா இருக்கட்டும் பிரசன்னாவா இருக்கட்டும் அவ்வளவுக்கு யூஸ் பண்ண பிரபு ஏதோ பிரசன்னாவே பிரசன்னா 2-3 சீன்ல வாரதான் நான் வேற பெருசா மறந்தே போட்டேன். பிரசன்னா
அது அந்த அவ்வளத்துக்கு உங்களுக்கு சீன் நல்லா யூஸ் பண்ணலன்ற மாதிரி இருக்கு. எல்லா இடமுமே ஏகே தான். திரும்பி பார்த்தா குனிஞ்சா எல்லா இடமும் ஏகேன்ற மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஏகே ரெஃபரன்ஸ், ஏகே ஃபோன், அந்த கார்ல ஏகே, மேல இதுல ஏகே, ட்ரெய்லர்லயே நாங்க பார்த்திருப்போம். எல்லாத்துலயுமே ஏகே ஏகே ஏகே. ஸோ ஏகே ஃபேன்ஸ்க்கு வேற லெவலான ஒரு ஏகே ஃபேன்ஸுக்கு நீ படம் நடிக்காடி அப்படிதான் எல்லாரும் சந்தோஷம் இருக்காங்க. நான் பார்த்தால எல்லாருமே நல்ல பாசிட்டிவ் தான் ரிவ்யூ கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஏனண்டா அவ்வளவுக்கு வத்தி போயிருக்குது அந்த இடம். கிணறு வத்தி இருந்தா அந்த இடத்துல தண்ணி வரைக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கு. அதே மாதிரி நாளும் ஒரு அது என்ன மாதிரி சொல்லுவாங்க, லுக்ஸை அடிக்கடி மாத்தி மாத்தி dressing, லுக் அந்த என்ன சொல்ற அதான் எல்லாமே ஆத்விக் வந்து ஒரு ஐத் சாரோட ஃபேன் அண்டர்ல எப்படி நிரூபிச்சு பார்க்கணும், என்னென்ன மாதிரி camera என்னென்ன angles-ல என்னென்ன பார்க்கணும், மாதிரி and பார்க்கணும், எல்லாமே. என்னென்ன மிஸ் ஆயிட்டுது அவ்வளவு காலம், ஒரு கொஞ்ச காலம் மிஸ் ஆனது எல்லாத்தையும் அதை விட கூடாது ட்ரிபிள் மடங்கா கொடுத்த ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் இருந்து இப்போ பார்த்து ஓடிடியில வந்த அப்புறம் இருந்து பார்த்து கொண்டே இருப்பாங்க. பாருங்க நம்ம ஆனா தியேட்டர்ல பாத்தீங்கன்னா இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. கொரியோகிராஃபி எல்லாம் நல்ல அந்த டான்ஸ் பாட்டு வந்து கூட வந்து ஆளுமா டோலுமா தொட்டு தொட்டு பேசும் எல்லாமே ஏகே இந்த பழைய படங்கள்ல இருக்கிற பாட்டை எடுத்து கொண்டு மாட்டது. அந்த என்ன இளமை என்ன பாட்டு? இளமை அதுல எடிட்டிங் எல்லாம் நல்லா இருந்தது. எடிட்டிங் அந்த சீன்ல மற்ற என்ன சொல்றது, ஃபைட்டும் வந்து ஒரு நீளமா போகுது. ஒரு அது ஒரு இதோட முடிச்சிருங்க பார்த்தா இல்ல என்ற மாதிரி போயிட்டே இருக்கு. அந்த இந்த போன் அந்த இன்டர்வல் சீனுக்கு பிறகு வர ஃபைட்டும் எனக்கு அது ஒரு சுட்டு கொண்டே இருக்கிறாங்க, போய்கொண்டே இருக்குது மாறி கிடக்கு அந்த ஃபைட்லாம். அது பிறகு அந்த பிளாஸ்ட் பண்றதெல்லாம் மாசம் இருந்தது அந்த சீன்லாம். அது ஏகேஸ் அந்த டயலாக் டெலிவரி, அந்த வாலி ரெஃபரன்ஸ் ஏற்கனவே சொல்லிப்பேன், அதெல்லாம் பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்பவே. ஆக மொத்தத்துல இந்த படம் வந்து ஏகே ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். அதான் நான் திருப்பி சொல்லுவேன். ஜிபி உண்டாலே ஏகே தான். எனக்கு வந்து கதையே தேவையில்லைன்னு போய் பார்க்க இருந்தேன். எனக்கு கடைசி முடியேக்கு கதை இருந்தா நல்லா இருந்திருக்குமோன்ற ஒரு எண்ணத்தை உருவாக வச்சது இந்த படம். இதுதான் இந்த மனநிலை. வெளியில வரும்போது ஒரு டயர்ட்னஸ் இருக்குமல்ல, ஒரு என்னடா எல்லாத்தையும் பார்த்து ஒரே நேரத்துல ஒரு 15-20 அப்பம் இடியப்பம் சாப்பிட்டா அப்படி இருக்கும். நிறைய சாப்பாடு ஒரே நேரத்துல சாப்பிட்டா அந்த டயர்ட் வந்து எனக்கு கடைசியில வந்த படம். அதான் ஆதிக் ரவிச்சந்திரா ஏகே கடைசி லுக், கடைசி அந்த ரெட் அந்த ட்ரெஸ் எல்லாம் வேற ரெட் டிராகனுக்கு கொடுக்குற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அந்த ஜுவல்ஸா எல்லாமே செம்மையா இருக்குமே. நான் அந்த கடைசி லுக்குமையா எல்லாரும் அதான் எங்களோட இன்ஸ்டா ரீல்ஸ் மீம்ஸ் மற்ற ஏகேண்ட ரெஃபரன்ஸ், ஏகேண்ட மாஸ் மூவ்மெண்ட்டுகள், மற்றது பழைய பாட்டு ரெஃபரன்ஸ், புலி சாங் எல்லாத்தையுமே சேர்த்துங்க ஆதிக்கு வந்து ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அதை நீங்க பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம், இருக்கா உங்களோட கருத்தை நீங்க படம் பார்த்தாக்கள் எங்களோட கருத்துல ஏதாவது முரண்பாடு இருந்தாலும் சொல்லலாம். ஆனா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இது வந்து ஐபேன்ஸ் குழம்ப கூடாது என்ற ஒப்பீனியன். இது தனிப்பட்ட, எனக்கு சில பிடிக்காம இருக்கும், மற்றாக பிடிக்கலாம், அப்படித்தானே எவராக டேஸ்ட் அப்படி சொல்லலாம். என்னோட தனிப்பட்ட. நீங்க வந்து இதை வச்சுதான் பாருங்க, நான் பெரிய ரிவ்யூவர்லாம் இல்லை, எங்கட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றோம் உங்களோட. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கிட்ட நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ.